ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சூப்பராக எப்படி சில்லி எக் நூடுல்ஸ் செய்கிறது அப்படி தானே வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 3 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். மூணு முட்டை வந்து நல்லா உடச்சி ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனில் வந்து தனி மிளகாய் தூள், அதாவது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். ஒரு தோசை பானை ஹீட் பண்ணிவிட்டு அந்த பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். எனக்கு வந்து 3 முட்டையில் வந்து நான் வந்து இன்றைக்கி 2 ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். பெப்பரை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ லைட்டாக குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். எனக்கு இந்த மாதிரி 2 ஆம்லேட் கிடச்சிச்சு. நீங்கள் அந்த மாதிரி 2 ஆம்லேட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. 3 முட்டையில் லைட்டாக சின்னதாகவும் நெருக்கமாக அப்படியே நல்லா ரோல் பண்ணுங்கள். நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறினதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் கத்தி எடுத்துகிட்டு சின்ன பீஸாக, ரொம்ப சின்ன பீஸாக அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்களா, நம்மளுக்கு அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக இல்லாட்டி மீடியம் சைஸில் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து லைட்டாக குக் ஆனால் போதும். இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இப்போ ஆனியன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு ஓரளவு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து சோயா சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சாஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் அளவு மட்டும் நல்லா குக் ஆனால் போதும். ரொம்ப குக் ஆனால் நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து மாறிடும். இப்போ சின்னதாக சாப் பண்ண கார்லிக், அதாவது பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், நல்லா கலருக்காக. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. எல்லா சாஸுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பெப்பர் சேர்ங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து தான் நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லேட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லேட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு வந்து லைட்டாக ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொரியாண்டர் லீவ்ஸே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஆம்லேட்டோட எல்லா சாஸுமே நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக சர்வ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான சில்லி எக் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்கிறதான வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.